ஹாய், இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இது ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஸ்லீவ் வந்து ஹாஃப் வந்து இந்த கலர்லேயும் ஹாஃப் வந்து இந்த கலர்லேயும் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாத் எடுத்திருக்கேன் நான். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்லீவ்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறம் நமக்கு கீழே எண்டு வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தைச்சுக்கணும், கட் பண்ணிக்கலாம். இப்போயுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்போ லென்த்துக்கு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ எனக்கு 14 இன்ச் வேணும், இதில் 16 இன்ச் இருக்குது. அப்போ 2 இன்ச் அழகாக நம்ம இங்கே கீழே வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள், டபுள் ஃபோல்டாக பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்படி வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹாய், பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம கிளாத்தை அட்டாச் பண்ணி இப்போ 14 இன்ச்சுக்கு நான் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து யோக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து இப்போ நம்ம நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ கேன்வாஸில் நான் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக் வந்து கேன்வாஸோட வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம இங்கே அக்கட் போட்டுக்கலாம் சென்டரில். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த மெயின் கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நமக்கு பேக் கிளாத்தாக வரப்போகுது, இது ஃப்ரண்ட்டில் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு லைனிங் நம்ம இதை வச்சுக்க போகிறோம். லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கை ஃபுல்லாக அவுட்டர் லைன் ஃபுல்லாக போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து கிளாத்தை நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நழுவாது. இது வந்து காட்டன் கிளாத்தாக இருந்தால் நம்ம வைக்கிற இடத்துல அப்படியே நின்றுக்கும். பட் வந்து நமக்கு இது வந்து சிந்தட்டிக் மெட்டீரியலில் நான் லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி நீங்கள்
பின்னிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம முதலே வந்து கேன்வாஸ் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட்டாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லைனிங் அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம லைனிங் ஜாயின் பண்ணிட்டோம். எக்ஸஸான இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. கேன்வாஸ் கிளாத்தை நம்ம இப்போ எடுத்து இதில் எப்படி வைக்க போகிறோம். இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த இதில் ஸோ நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ எப்பயும் போல் இன்னொரு தடவை நம்ம தையல் போட்டு வந்தோம். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கேன்வாஸ் நல்லா இது பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ கேன்வாஸ் இது பண்ணியாச்சு. ஃபுல்லாக அப்படியே திருப்பிக்கலாம். நமக்கு இப்போ ஷேப்பாக திருச்சு. ஸோ கேன்வாஸ் அழகாக நம்ம திருப்பிட்டோம். பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தையல் போடணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல இதுதான் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் தள்ளியே கூட நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி ஒன்று கொண்டு வந்து இப்படி வெட்ட போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக்குக்கு அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் நான் எடுக்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சு காட்டும் நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து தனியாக நம்ம வந்து இது நீங்கள் அயன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அப்படி வந்து தையல் போட்டுக்கலாம். இதை டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம இதை வந்து அப்படியே நெக் பேட்டர்னில் வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி நெக் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இதை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிளாத் வர மாதிரி நீங்கள் வச்சு இங்கே நம்ம தைக்க போகிறோம். இப்படி நீங்கள் அயன் பண்ணுறதுனா அயன் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை நான் இப்படி வச்சு தைக்கிறேன். அப்படியே ஃபோல்டு பண்ணி அப்படி இப்படி திருப்பிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ இது ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா,
இதை வந்து இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். சேம் அதே அளவுக்கே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த பேட்டர்ன் இங்கே வர மாதிரி இங்கே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எப்படி பாருங்கள், நெக் பேட்டர்னை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி பேக்குக்கும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் பீஸும் லைனிங்கை வச்சு திருப்பிட்டு நம்ம வரலாம். ஸோ பேக்கும் வந்து நல்லா சூப்பராக வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டும் வந்துட்டு இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தைக்க போகிறோம். வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். யோக் பார்ட்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கீழே அனார்கலி பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட். ஸோ நம்ம யோக் பார்ட் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 3 பீசஸ் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஒன்னோட ஒன்று ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் ஒரே அளவாக நம்ம இது பண்ணனால நீங்கள் வந்து 2 ரைட் சைடும் ஒரே மாதிரி ஒரு பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு, நீங்கள் ராங் சைடு ரெண்டையும் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த 2 பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டிச்சிங்காக அளவன் சேர்த்து விட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும்.
எப்பயுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீஸை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த பீஸை நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 3 பீஸையும் இப்படி அழகாக ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி அதையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸுமே கட் பண்ணி தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பார்டர் வந்து நம்ம கீழே இங்கே அடிச்சு தைச்சிட போகிறோம். கீழே வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது நம்ம பண்ணுறோம். இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பெரிய பார்டராக நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த இதில் அட்டாச் பண்ண போகிறோம். 3 பீசஸ் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம இதெல்லாம் அட்டாச் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் ஏற்றியும் தாழ்த்தியமாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் வந்து வேரியேஷன் இருக்குது. அதை மட்டும் இப்போ கரெக்டாக வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த பீஸை வந்து இப்படி கட் பண்ணி விட்டோம்னா அது சரியாக போயிடும். ஸோ கீழே வந்து பர்ஃபெக்டாக லைன் நமக்கு இருக்கும். இந்த லைனில் தான் நம்ம இப்போ வந்து பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்டர் எடுத்துகிட்டு இதில் அட்டாச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பார்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்க க்ளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அப்படி க்ராஸாக கொஞ்சம் கட் பண்ணிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே அனார்கலி பேட்டர்னுக்கு பார்டர் நல்லா லாங் கவுன் மாதிரி அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு பீஸும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். டபுள் லைன் போட்டுக்கோங்க.
ஸோ இன்னொரு பீஸும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு பீஸ் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்கர்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது வந்து லைனிங் பார்ட்டை இப்போ ஜாயின் பண்ணிடலாம். 3 பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதே அப்படியே வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்காக அட்டாச் பண்ணிடலாம். லைனிங் நான் ஜாயின் பண்ணுறேன். லைனிங்கும் 3 பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை செக் பண்ணியாச்சு. இப்போ ஹைட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 30 inches அப்படியே வந்துட்டு நம்ம இங்கே கீழே வந்து இதை ஃபோல்டு பண்ணி லைனிங் ஜாயின் பண்ணோம் இல்லையா? இதை வந்து கீழே வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இப்போ லைனிங்கையும் நம்ம ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக தைச்சிட்டோம். இப்போ இந்த லைனிங்கை வந்து நம்ம அதில் மெயின் கிளாத்தோட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்கும்போது இங்கே ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இதுவும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் பார்ட் பாருங்கள், அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ லைனிங்கும் கிளாத்தும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேக் பீஸ் நம்ம வந்து லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 2 பீஸுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2மே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம யோக் பார்ட் எடுத்துகிட்டு யோக் பார்ட்டை வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா சென்டர் நாட்ச் போட்டுக்கலாம். அப்போ தான் அது வந்து மார்க் பண்ணிக்க முடியும். சென்டராக வச்சு மேப் பண்ண முடியும்.
ஸோ இது இந்த இடத்துலையும் நம்ம சென்டர் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ யோக் பார்ட்டு இதையும் வந்து நம்ம எக்ஸாக்டாக ரெண்டு சென்டரும் வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸஸ் இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸஸ் இருக்குது. ஸோ அது வேணும்னா நம்ம வந்து அப்படியே வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து இது வந்து இல்லைன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ப்ளீட் மாதிரி வச்சு சைடில் நம்ம ப்ளீட் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரே ஒரு ப்ளீட் தான் வரும், நம்ம அதை வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்படி ஜாயின் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஒரு 2 ப்ளீட் எடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்படி 2 ப்ளீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படி வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 2 ப்ளீட் இப்படி எடுத்து வச்சுட்டு ஸோ இது ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து பேக் சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் ஃபோல்டு பண்ணி சென்டர் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் ரெண்டையும் வச்சுட்டு நம்ம மறுபடியும் பின் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ப்ளீட் முதல்ல பின்னாடி வச்ச மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக 2 ப்ளீட் வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரது.
ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த ட்ரெஸ்ஸை. இப்போ நம்ம வந்து ஹேண்டை ஜாயின் பண்ணிவிட்டு சைடை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுறது தான். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து ஹேண்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வந்து நம்ம முதல்லயே வந்து கீழே எல்லாம் தைச்சு வச்சிட்டோம். ப்ளவுஸுக்கு கட் பண்ண மாதிரி உள் குழி கொடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பார்ட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம அந்த பீஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ அந்த பீஸை வந்து இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். எப்பயுமே ஸ்லீவை சென்டர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரண்ட்லேருந்து ஜாயின் பண்ணாமல் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்லீவ் கரெக்டாக போயிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து ஒரு தையல் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டோம்னா ஸ்லீவ் ஜாயின். ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சூப்பராக ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணுறோம். சைடுக்கு நம்ம வந்து அக்கட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஹேண்ட் மார்க்கிங் மட்டும் நான் 5.5 இன்ச் வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த இது வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டே வரப்போகிறோம். ஹிப் மெஷர்மெண்ட் கிட்டையும் கரெக்டாக 1 இன்ச் வர மாதிரி, கேப் 1 இன்ச் வர மாதிரி நம்ம வச்சுட்டு லைனிங்கோட சேர்த்தியே தான் நம்ம தையல் போட போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக எல்லா பீஸுக்குமே லைனிங் இருக்குது, அதனால நம்ம லைனிங்கோட சேர்த்தியே நம்ம தையல் போட்டு வந்துடலாம். 4 பீஸு ஒட்டுக்கா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஏன் லைனிங்கை சேர்த்தி போடுறேன்னா, லைனிங் வந்து நிறையா இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம இப்படி தையல் போடும்போது கூட. அதனால தான் நான் வந்து 4 பீஸுமே சேர்த்தி நான் தையல் போடுறேன். ஸோ இதே மாதிரி அந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்லீவ் மார்க்கிங் இதில் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு மார்க்கிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
எக்ஸஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரி ஒரு ட்ரெண்டியான லாங் ஃப்ராக் வந்து நற்கலி ஃப்ராக் வந்து ரெடி பண்ணிட்டோம். வாங்க இதனோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் இப்போ பார்த்தோம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மெட்டர்னிட்டி ட்ரெஸ் நிறையா ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதையும் பாருங்கள், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.